Students, it's a very interesting topic. Electric current. See, everyone know current. But then, see, current irundhuchna bulb eriyum, fan odum, appuram TV odum. So, appadi thane. Idu current illena eduvume irukadu. See, current illena without electricity, without electric current, the world will not be exist and the state la irukum. Correct thane. Oru naal power katnale, see, we can't manage that day. So, அப்படிப்பட்ட எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும், ஆக்சுவலி வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? ஐ ஹோப் கண்டிப்பா நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட்? ஸோ ஐ வில் கிவ் யூ சம் பேசிக் ஐடியா ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ப்ளீஸ் லிசன் தட். ஐ கிவ் யூ ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். திஸ் கன்சிடர் as a bulb. This is a battery. இது வந்து வயர். ஸோ ஒரு பல்பை ஒரு பேட்டரியில ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணிருக்கு. இப்போ என்ன ஆகும், எல்லாம் தெரியும், பல்ப் வந்து என்ன ஆகும், க்ளோ, பல்ப் வந்து எரியும். சரி, எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பேட்டரிஸ் யூஸ் டு ப்ரொவைட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஸோ இங்கே ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ என்னன்னா, கண்டக்டர் இஸ் த ஒயர். இந்த ஒயர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒயர் அஸ் அ கண்டக்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இமேஜின் திஸ் இஸ் த கண்டக்டர். அதாவது நம்ம ஒயர் இருக்குல்ல, ஒயரை வந்து ஜஸ்ட் ஒரு கட் செக்ஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒயருக்கு உள்ளாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஸோ அந்த காப்பர் இருக்குல்ல, காப்பர் இது வந்து அந்த காப்பர் செக்ஷன். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா, இட்ஸ் மேட் அப் ஆஃப் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். என்ன ஆட்டம்ஸ்? காப்பர் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த காப்பர் ஆட்டம்ஸுக்கு உள்ளாடி ஹேவிங் ஏ சார்ஜஸ், எலக்ட்ரான், ப்ரோட்டான், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப டீப் ஸ்டடி. சிம்பிளி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கண்டக்டர்னாலே அதுக்குள்ள என்ன இருக்கும், சார்ஜஸ் இருக்கும், ரைட்? ஸோ இந்த ஒயருக்குள்ள என்ன இருக்கு, this wire carrying huge number of charges. இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாமே சும்மா ஒரு ரேண்டம் டைரக்ஷன்ல சுத்திட்டு இருக்கும். ஸோ ரேண்டம் டைரக்ஷன் சுத்தி இருக்கனால எந்த பிரயோஜனம் கிடையாது. Got it? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பேட்டரியை ப்ரொவைட் பண்றோம். பேட்டரி எல்லாம் தெரியும்ல, வீட்டில் இருக்குல்ல, the battery actually is used to provide the potential difference. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல ஒரு பால் போட்டா என்ன ஆகும், that ball will fall down to the ground. அதாவது உயரமான இடத்துல இருந்து உயரம் குறைவான இடத்துக்கு கீழே விழும். டியூ டு த, அதாவது பொட்டன்ஷியல் ஹைட் அதிகமான இடத்துல இருந்து ஹைட் குறைவான இடத்துக்கு விழும். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க அதிகமா இருக்குதோ, புரியுதா, ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல இருந்து லோ பொட்டன்ஷியல் போக ட்ரை பண்ணும். அதான் பேட்டரியில வந்து பிளஸ் மைனஸ் என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இது இந்த செக்ஷன் வந்து ஹை பொட்டன்ஷியல், இங்க லோ பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஹை பொட்டன்ஷியல் என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணும். பட் நாம இங்க வந்து பல பிளாக் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நீங்க ஒரு ஒயரை ப்ரொவைட் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் வந்து இங்க வழியா வந்து அப்படியே சுத்தி இந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணும். புரியுதா? ஸோ சிம்பிளி ஒரு பேட்டரி ப்ரொவைட் பண்ணும்போது the battery will provide the potential difference. So due to that potential difference, இந்த கண்டக்டர் குள்ள என்ன சொல்லுவீங்க, சார்ஜஸ் இருக்கும். கண்டக்டர் குள்ள என்ன இருக்கும், சார்ஜஸ். The charges will move in a particular direction. ரொம்ப important. The charges will move in the some particular direction. இந்த சார்ஜ் வெளியே மூவ் ஆகுறனால பல்ப் எரியுது. புரியுதா? எவ்ரிதிங், எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லயும் என்ன இருக்கும், கண்டக்டர் இருக்கும். இந்த கண்டக்டர்ல இருக்கும், சார்ஜ் இருக்கும். சோ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது அந்த சார்ஜ் என்ன ஆகும், மூவ் ஆகும். புரியுதா? சோ பாருங்க, வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? ஜஸ்ட் flow of electric charge in a particular direction. இதான் கரண்ட். புரியுதா? flow of electric charge in a particular direction is called as electric current. So இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா, electric current நான் எப்படி மென்ஷன், ஆம்பியர். So unit ampere, right? A. So the electric current நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, current I ன்னு சொல்லுவாங்க. I is equal to the charge flowing per time. So அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு சார்ஜ் ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ, that is the current I. புரியுதா? சார்ஜ் Q. சார்ஜ் என்ன? சார்ஜ் என்ன சொல்லுவாங்க, Q. So the charge flowing per unit time. Got it?